ஹலோ மக்களே, யாருக்கு தாங்க மாங்காய் பிடிக்காம இருக்கும்? எல்லாரோட ஃபேவரட்னே சொல்லலாங்க. அதுலேயும் வந்து திருட்டு மாங்காய்லாம் வந்து டேஸ்ட்டில் சொல்லவே வேணாம். அதுமாரி எங்கள் அம்மா வந்து சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை திருடி எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா இந்த மாதிரி நாங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டு மாங்காய் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொன்னதுக்கு, சின்னதாக ஒரு கடாய் எடுத்து அதில் சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்தெடுத்த சீரகத்தை நல்லா பொடி பண்ணிக்கிட்டாரு. கட் பண்ண மாங்காயில் அந்த மிளகாத்தூளும் அந்த சீரகத்தூளும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாருங்க. அதை சாப்பிட்ட பிறகு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சீரகத்தூளோடு அந்த மாங்காய் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருந்தது, எங்கள் அம்மா சாம்பாரில் போட்டாங்க. இன்னொரு மாங்காய் கடையில் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பச்சடி செஞ்சவங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்த்திங்கன்னா, கடையில் எண்ணெய் ஊற்றி இந்த துருவி வச்ச மாங்காவை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே வந்து லைட்டாக உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக போட்டுக்கோங்க. சில பேர் வந்து காரமாக வந்து மாங்காய் பச்சடி சாப்பிடுவாங்க. பட் எங்களுக்கு ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஏற்ப சுகர் போட்டுக்கோங்க. சில பேர் இதில் வெல்லமும் சேர்ப்பாங்க. பட் எங்களுக்கு சர்க்கரை தான் பிடிக்குன்றதுனால நாங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோங்க. இது வந்து எங்களுக்கு எப்படி வந்து எந்த டேஸ்ட்டு கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா, நேச்சுரோ பாருன்னு சொல்லி ஒன்று விற்பாங்க. அந்த டேஸ்ட்டை வந்து இந்த மாங்காய் பச்சடி கொடுக்குங்க. அதனாலே எங்களோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சாச்சு. இதை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அந்த நேச்சுரோ பார் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி மாங்காய் பச்சடி சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.